இந்த கூட்டு பொறுப்பு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்ற நேரத்துல சமூக பொது இலக்குகளை அடைஞ்சு கொள்றதற்காக வேண்டி நாங்க செயல்படுறது. அதே நேரத்தில் ஆக முக்கியம் என்னடா சமூக சமநிலைய நாங்க சீர்குலைக்காம குழப்பாமல் இருத்தல் என்று சொல்றது. இப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார். சில மனிதர்கள் ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்கிறார்கள். அப்ப அந்த கப்பல்ல 2 தட்டுக்கள் இருக்கின்றன, கீழ்த்தட்டு மேல் தட்டு. இப்ப இதுல கீழ்த்தட்டுல இருக்கிற ஆட்களுக்கு வந்து தண்ணீர் தேவைண்டா அவங்க மேல் தட்டுக்கு போயிட்டு தான் தண்ணீர் எடுத்துட்டு வரணும். அப்ப அவங்க பாக்குறாங்கன்னா மேல் தட்டுக்கு போயிட்டு தண்ணீர் எடுத்துட்டு வர நேரத்தில் அது மேல் தட்டுல இருக்கிறார்களுக்கு டிஸ்டர்ப். அப்ப இவங்க தீர்மானிக்கிறாங்க என்னன்னா நாங்க கீழ்த்தட்டுல தான் நிக்கிறோம், இதை கீழே ஒரு ஓட்டையோடு போட்டோம்டா எங்களுக்கு நேரடியா தண்ணி எடுக்கலாமே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை சொல்லி போட்டு சொல்றாரு என்னண்டா அவங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை செய்யறதுக்கு விட்டுன்னு சொன்னா எல்லாரும் அழிந்து போவார்கள், அவங்கள செய்ய விடாம அவங்களோட கையை பிடிச்சு நிறுத்தினால் எல்லாருமே தப்பித்துக் கொள்வார்கள். இப்ப இங்க நடக்க பார்த்தது உண்மையிலே என்ன? அப்ப அந்த அந்த கப்பல் வந்து ஒரு ஒரு பொது இலக்குக்காக எல்லாரும் இப்ப ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு இடம். இப்ப கீழ் மாடியில் இருக்கின்றவர்கள் கப்பல்ல ஒரு ஓட்ட போட்டுறன்னு சொல்றது அந்த சமநிலையை குலைக்கின்ற விஷயம் அது. அதனால அவ்வளவு பேருக்குமே அது பாதிப்பு. இங்க அந்த சமநிலையை குலைக்கின்ற வேலை நடக்கிறண்டா கண்டிப்பாக அது தடுக்கப்படணும். அப்படி தடுக்கலண்டா அந்த சொசைட்டியினுடைய வெற்றி கிடைக்காமல் போகும், அந்த சமூகத்தினுடைய அழிவுக்கே அது காரணமாகிவிடும். அப்ப அங்க கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றது எவ்வளவு முக்கியம். அங்க அந்த சமநிலை பாதுகாக்கப்படுதல் என்று சொல்றது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியில மிக முக்கியமான ஒன்று என்று சொல்றதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்வுகள் வந்து இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த முழு உலகத்துக்கும் இருக்கிறதா என்று சொல்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது தானே. 2 முட்டாள்களுடைய இந்த நடவடிக்கைகளால முழு உலகத்தினுடைய சமநிலையை குழம்பி போய் இருக்கிறதா இல்லையா? அதை செய்ய விடாம அவங்களோட கையை பிடிச்சு நிப்பாட்டுறதுக்கு முன்வாரது யாரு? ஒருத்தரும் இல்லை. இப்ப கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போயிருக்கிறது என்று சொல்ற ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குதா இல்லையா? இந்த முழு மனித சமூகத்தையுமே ஒரு அழிவு நோக்கி எடுத்துட்டு போற ஒரு ஒரு பயணத்தை ஒரு ஒரு முட்டாள் தொடங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னேன்டா அடுத்தாக்கள் எல்லாமே அதை கையை கட்டி பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறேன்டா அது எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு நிலைமை உண்டது. இது இந்த சூழ்நிலை மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிக பெரும்பாலான விஷயங்கள் இப்படித்தான் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் இப்படித்தான் இருக்கிறது. உலகத்துல மனித சமூகத்தை வழிகெடுக்கிறதுக்கு சொல்லி எத்தனையோ ப்ரொஜெக்டுகள் வந்து கொண்டே தானே இருக்கிறது. அதை யாரும் கையை பிடிச்சு நிப்பாட்டுறதற்கு யாரும் முன்வார ஒருத்தரும் இல்லை. அந்த இடத்துல ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமை என்ன, தன்னுடைய பொறுப்பு என்ன என்றதை உணர்ந்து முன்னுக்கு வர வேண்டும். அது அங்க இன்றைக்கு நடக்குதா என்று சொல்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கிறது.